டக்குன்னு இந்த பேரு தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. சியாங்கிற பேரு. அதான் நான் சொல்லிட்டேன். என்னோட கசின் கிட்ட நான் எல்லாமே சொல்லிட்டேன் உன்ன பத்தி. ஸோ நீ இங்கேருந்து கிளம்பி டெல்லிக்கு போயிடு. அவங்க உன்ன பத்திரமா பார்த்துப்பாங்க. நான் அவங்க கிட்ட எல்லாம் சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாரி எல்லாமே அரேஞ்ச் பண்ணி குடுத்துடுறாங்க. நம்ம டாக்டர் கிட்டயும் ஜான்வி நன்றி சொல்றா. நீங்க யாரு என்னன்னு கூட எனக்கு தெரியாது. திடீர்னு வந்து நீங்க எனக்கு எல்லா உதவியுமே செஞ்சிருக்கீங்க. இதுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேனே தெரியல. அது மட்டும் இல்லாம நமக்குள்ள எந்த உறவுமே கிடையாது. அப்படி இருந்துமே நீங்க எனக்காக இவ்ளோ செய்றீங்களே நன்றி டாக்டர் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கா. என்னம்மா நீ இப்படி பேசிட்டு இருக்க? உன்னோட பாட்டி முதல்ல என்னை வந்து பார்க்க வந்தாங்களே, அப்போ உன்னை நினச்சி தான் ரொம்ப கவலைப்பட்டாங்க. இன்னைக்கு அவங்களும் பாரு உன்னை காப்பாற்ற முடியாத நிலமையில இருக்காங்க. ஸோ உன்னை பற்றி எல்லாமே தெரிஞ்சுமே என்னால் எப்படி அம்போன்னு விட்டுட்டு போக முடியும்? என்னால் முடிஞ்ச உதவியை நான் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பணமெல்லாம் கொடுத்து எந்த அட்ரஸ்க்கு போகணுமோ அந்த அட்ரஸையும் எழுதி கொடுத்து அனுப்பி வைக்கிறாங்க. நான் வந்து பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் விட்டு வரேன் அப்படின்னு சொன்னா, இல்லை நானே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. என்ன பேசிகிட்டு இருக்க? நீ எப்படி போவ தனியாக? எங்கேயாவது போய் மாட்டிக்கிட்டேன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை வேணாம், நீங்கள் எனக்காக நிறைய உதவி பண்ணியிருக்கீங்க, நானே போய்க்கிறேன். இதுக்கப்புறமும் நான் என்ன பிரச்சனை வந்தாலும் தனியாக சமாளித்து தானே ஆகணும். அதனால நான் அதை இப்போலேருந்தே பழகிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. பார்த்து பத்திரமா போயிட்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டு வழி அனுப்பி வைக்கிறாங்க. நம்ம ஜான்வி பஸ்ஸில் ஏறி போயிட்டு இருக்கா அவளோட புது வாழ்க்கையை நோக்கி. அதே சமயம் இந்த பக்கம் அப்பா அம்மா 2 பேரும் வந்து இவங்கிட்ட வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. சரிப்பா அதெல்லாம் இருக்கட்டும், ஃபஸ்ட்டு ஜான்வி எதுக்காக கார் எடுத்துகிட்டு போனா, எப்படிப்பா இந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே இவன் ஒரு பொய்யை சொல்லி சமாளிச்சிடுறான். இவனுக்கு பொய் சொல்கிறதா கை வந்த கலையாச்சே. ஸோ சொல்கிறான், அது ஒன்றும் இல்லை மாமா, அவளுக்கு நான் புதுசாக ஒரு கார் வாங்கி கொடுத்தேன்ல, அந்த காரில் திடீர்னு டிரைவ் பண்ணி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போனான். நானும் பின்னாடியே போனேன். பட் இருந்தாலும் என்னால் காப்பாற்ற முடியல. அவளோட கார் திடீர்னு அங்கே பள்ளத்தில் விழுந்துருச்சு மாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்படியாப்பா, சரிப்பா நீ உன்னோட உடம்ப பார்த்துக்கோ, நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கிளம்பி போயிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு இவன் பெட்ல பூவெல்லாம் போட்டுட்டு இருக்கான். அப்படி என்ன பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, பூவை போட்டு ஒரு பொம்மை மாதிரி அங்கே ரெடி பண்ணிட்டு பக்கத்துல போய் இவன் படுத்துக்கிறான். அதாவது பக்கத்துல ஜான்வி படுத்திருக்க மாதிரி ஒரு செட்டப்பை பண்ணிட்டு தூங்க ட்ரை பண்றான். பட் இவனால தூங்க முடியல. திரும்ப நம்ம ஜான்வி அலறல் சுத்தம் மட்டும் தான் அங்கே கேட்டுக்கிட்டே இருக்கு. கத்துறது கதறதுன்னு இப்படி எல்லாமே கேட்டுட்டே இருக்கு. இவனால் நிம்மதியா தூங்கவே முடியல. அங்கேருந்து ஓடி போய் சோஃபால உட்காந்துக்கிட்டு, உனக்கு என்னப்பா, நீ நிம்மதியா மேலே போய் சேர்ந்துட்ட, என்ன நீ நிம்மதி இல்லாம தூங்க விடாம இப்படி கஷ்டப்படுத்திட்டு இருக்கல, உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு ஜான்வி நீ இப்படி என்ன கஷ்டப்படுத்துறதுக்கு? என்ன பாக்குற, நான் உங்ககிட்ட தான் பேசுறேன், பதில் சொல்லு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கான். யாருக்கிட்டடா அப்படி பேசுற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஹீரோயினி எரிஞ்சு போனதாக நினைச்சுக்கிட்டு அம்மாவோட சாம்பலை பக்கத்துல வச்சுக்கிட்டு இதெல்லாம் பேசிட்டு இருக்கான். சாம்பலை கூட விட்டு வைக்காம இப்படிலாம் பேசிட்டு இருக்கான். இப்போ மார்னிங் ஆயிடுது. அவசரமா ஆஃபீஸ்க்கு போறதுக்கு கிளம்பிட்டு இருக்கான். அப்போ ஒரு ஷர்ட் எடுத்து போட்டுட்டு இருக்கான். அதுல வந்து பட்டன் இல்லை போல. ஜான்வி இதுல பட்டன் இல்லை, நீ இதெல்லாம் கவனிக்க மாட்டியா அப்படின்னு கத்திட்டு இருக்கான். அதுக்கப்புறமா தான் ரியலைஸ் ஆகுது ஜான்வி இல்லை அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் இவனே போய் பட்டன் தச்சு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கான். ஊசி நூல்லாம் தேடிட்டு இருக்கான். அப்போ வந்து நம்ம ஜான்வியோட ஜுவல்ஸ் எல்லாம் கீழே விழுந்துருது. அதுல ஜான்வியோட ரிங் இருக்கு. அந்த ரிங்கு கையில எடுத்து வச்சுக்கிட்டு இவன் பழசெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் கையில எப்போதுமே அந்த ரிங் அவ போட்டிருப்பா. அதாவது லெஃப்ட் ஹேண்ட்ல வந்து ஒரு ரிங் இருக்கும். இந்த ரிங்குல அவ எப்போதும் கையில ஒரு ரிங்கை போட்டிருப்பா அப்படிங்கறத தான் மென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அதை யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அப்போ அவ கையில எப்போதும் ரிங் இருக்கும் அப்படிங்கிற பட்சத்துல அந்த டெட் பாடி கையில ரிங் இல்லையே, ரிங் நான் பார்க்கவே இல்லையே, அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அந்த பாடி அப்ப ஜான்வியோடது கிடையாது, அது அப்ப அம்மாவோட பாடி. அப்போ ஜான்வி உயிரோட இருக்காளா அப்படிங்கிற மாதிரி கெஸ் பண்ணிடுறான். நம்ம ஜான்வியும் நேரா பஸ் ஸ்டாண்டுக்கு இறங்கி வந்து வீட்டுக்கு கால் பண்ணி ஒரு தடவை பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்றதுக்கு போயிட்டு இருக்கா. அதுக்குள்ள இவன் இங்க நேரா வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டான். ஒருவேளை ஜான்வி இங்கதான் இருக்காளோ, எல்லாரும் சேர்ந்து நாடகம் ஆடுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அங்க வந்து பார்த்தா அவங்க எல்லாருமே சோகத்துல அழுதுட்டு இருக்கிறாங்க. நம்ம ஜான்வி போன துக்கத்தை நினைச்சு பாட்டி வேற இவனை பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்கு. இவங்க எல்லாரும் அழுதுட்டு இருக்காங்களே, இந்த சமயத்துல எப்படி நம்ம இதை பத்தி கேட்கறது? அது சரி, இந்த கிழவியும் என்ன முறைக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கான். அப்பதான் நம்ம ஜான்வியுமே வீட்டுக்கு கால் பண்றா. அதுவும் இவன் வந்திருக்க நேரமா பார்த்து. அப்பா தான் போனை எடுத்து யாரு பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு